ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம கதம்ப சமையலில் முட்டை கிரேவி, இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக ஒத்து போகிற காம்பினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ அடுப்பில் வந்து வானல் வச்சுட்டாச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, அது கூட 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து இது வந்து ஒரு பக்கம் வதங்கிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த குழம்புக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போது 1/4 மூடி தேங்காய், 8லேருந்து 9 முந்திரி பருப்பு நான் முழுசாக எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய், அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் எள்ளு வந்து வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு வாட்டி ஓட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா அரைப்படும். கொஞ்சம் கூட நரன்னு இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி. இப்போ வெங்காயம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 பெரிய தக்காளி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடணும். நல்லா ரெண்டும் கலந்து வர அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட இப்போது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி இதோட ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து சும்மா அப்படியே ஒரு பரட்டிக்கலாம். பரட்டிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் கொஞ்சம் கலந்துக்கலாம். தண்ணி வந்து ஜார்லேருந்தும் அலசி ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் ஊற்றிக்கோங்க. அது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க விடணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ எல்லாம் நல்லா ரா ஸ்மெல்லாம் போயிட்டு நல்ல மணமாக ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு முட்டையை வந்து மெதுவாக உடச்சி ஊற்றிடுங்க. பார்த்திங்கன்னா இப்போ மஞ்சக்கரு உடையாமல் இருக்குது. முட்டையை உடச்சி ஊற்றுற சீன் வந்து கட் ஆகிடுச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போது முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா அடுப்பை மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி சூப்பராக வெந்து வந்துடும். முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா கிளறக்கூடாது, அப்படியே வச்சு மூடி வச்சிடணும். அப்போ தான் வந்து முட்டை கரையாமல் இந்த மாதிரி நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.